போன 5 வருஷம் செஞ்சு தொகுதியில் உங்களுக்கு பக்கத்தில். இந்த தேர்தலில் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கிறோன்றத நிரூபிக்க வேண்டிய தேர்தல். இத்தனை வருஷ காலமா பிரிச்சாளரை சூழ்ச்சி தான் நம்ம பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஒன்னா சேர்ந்தா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க தலைவர்னா நாங்க உதவி செய்யணும், நம்ம தலைவர்னா நீங்க உதவி செய்யணும். எல்லாம் ஒன்னா சேர்ந்தா பிரிச்சாளரை சூழ்ச்சியே இருக்காது. இத்தனை வருஷ காலமா நம்ம ஓட்டு மட்டும் போடுறோம். ஆனா நமக்கு என்ன நடந்தது யோசிக்கணுமா யோசிக்க வேணாமா? நமக்கு இடஒதுக்கீடு அம்பேத்கர் காலத்துல வந்த பிறகு இன்னி வரைக்கும் புதுசா எதனா செஞ்சு நம்ம பிள்ளைங்க உயர்கல்விக்கு போயிட்டாங்களா? போல. இதுக்காக தான் நாங்க போராடுறோம். ஆனா எங்களை என்னன்றான் இந்த கட்சி, என்ன கட்சின்றான்? ஜாதி கட்சி. சுப்பிதா நம்மள ஏமாத்துற வேலை யாருக்கு பண்ணல. இந்த கட்சியில வந்த முதல் அமைச்சரை யாருக்கு கொடுத்தோம்? தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு தான் அமைச்சராக்கி அழகு பார்த்த கட்சி. வழி போடலாமா அந்த மாதிரி? ஆனா எங்களுக்கு வாய் இல்ல, மீடியா இல்ல, டிவி இல்ல, என்கிட்ட பணம் இல்ல. பணம் டிவி எல்லாம் இருந்தா இப்ப உங்ககிட்ட பேசுற மாதிரி அங்க டிவி ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டே உங்க வீட்டுல போன்ல பேசிடலாம். ஆனா என்கிட்ட இல்ல. இல்லாதனோட விளைவு அவன் சொல்ற பொய்யெல்லாம் நம்ம மனசுல ஏத்தி 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 என்ன ஆகுது? இந்த வேலையை தொடர்ச்சியா செய்யறாங்க. இதுக்கான மாற்றம் போன தேர்தலில் நீங்க ஏற்கனவே நிறைய ஓட்டு போட்டிருக்கிறீங்க. இந்த வாட்டி போன இல்ல முரளி சங்கருக்கும் போட்டிருக்காங்க. அதான் முரளி சங்கருக்கும் நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க. நம்ம ஒரு தடவை எந்த தேர்தலா இருந்தாலும் பாருங்க, எந்த தேர்தலா இருந்தாலும் பாட்டாளி மக்கள் வச்சு ரிசர்வ் தொகுதி வாங்கி நிக்கும். இதே முரளி சங்கர் இங்க நின்னா அப்படி விழுப்புரத்துல ரிசர்வ் தொகுதி தானே, நாங்க ஜாதி கட்சியா இருந்தா ஏன் இங்க வந்து நிக்கணும்? யோசிக்கணுமா யோசிக்கணுமா? பொன்னுசாமின்னு வந்தவாசி எங்க ஊருக்காரு, வந்தவாசிக்கார கொண்டு போய் சிதம்பரத்தில் நிக்க வச்சு மத்திய அமைச்சராக நாங்க 2 தடவை. ஏன் ஆக்கணும்? நாங்க தான் ஜாதி கட்சியாச்சா, செய்யாம விட்டு போலாம்ல. அப்ப யோசிக்கணுமா யோசிக்க வேணாமா? ஏன்டா இவங்க மேல தொடர்பு பழிய போடுறாங்கன்னா, இவங்க 2 பேரும் பெரும்பான்மை சமுதாயம். இவங்க ஒன்னா போயிட்டாங்கன்னா மத்தவங்களுக்கு வேலை கிடையாது, மத்தவங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது, ஓட்டு கிடைக்காது. அதனால உங்க ஓட்டை மட்டும் வாங்கணும், உங்களுக்கு நல்ல செய்யணும்லாம் கிடையாது. யோசிச்சு பாருமா, கள்ளக்குறிச்சிக்கு போயிருந்தா அன்னைக்கு 58 பேர் செத்து இருக்கிறாங்க. யாரு? 58 பேர் ஒரே ஊர். யாரு? 66 பேர். அது விடுங்க, 58 பேர் ஒரே ஊர் கருணாபுரம். யாரு? யோசிக்கணுமா யோசிக்க வேணாமா? ஏன் அவன் போய் கள்ளச்சாராயம் குடிச்சான்? 150 ரூபா கொடுத்து கடையில வாங்கி குடிக்கிறதுக்கு அவனால முடியல. அதனால 50 ரூபாய்க்கு கம்மியா கிடையாது. அப்ப அந்த நிலைமையில தானே நம்ம இருக்கிறோம். நம்ம பிள்ளைங்க இதுவே அரசாங்க வேலையில போயிட்டு தாசில்தாவோ ஆர்டிஆவோ இருந்திருந்தா என்ன இருக்கும்? உங்களுக்கு அந்த நிலைமை வருமா? கள்ள சாராயம் குடிக்கணும்ன்றது போகுமா? அரசாங்க சாராயமே விற்க கூடாதுன்றோம் நாங்க. அரசாங்கமே சாராயம் விற்க கூடாதுன்னு சொல்ற கட்சி என் கட்சி. அதுலயே கள்ள சாராயம் வித்து, ஏன்னா நான் சட்டமன்ற உறுப்பினரா இருக்கும்போது சட்டமன்றத்தில் டாஸ்மாக மூடுங்கன்னு கேட்டா உடனே சொல்லுவாங்க எல்லா மாநிலத்திலும் டாஸ்மாக் இருக்கு, நம்ம மூடிட்டா கள்ள சாராயம் வந்துடும். இப்ப எந்த சாராயத்தை குடிச்சு செத்தான்? ஏன் போய் கள்ள சாராயத்தை குடிச்சான்? 150 ரூபா கொடுத்து வாங்க முடியல நம்மளால. கூலி வேலைக்கு போறோம், டெய்லி கூலி வேலைக்கு போறோம், இதை தாண்டி வந்து முடியல. அப்ப இந்த தேர்தல்ல வெறும் நம்ம ஓட்டு காசு கொடுத்தா ஓட்டு போடுற கூட்டம். இது கேள்வி கேட்கறதுக்கு யாரு இருக்கா? 58 பேர் செத்தா என்ன 10 லட்ச ரூபா கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இப்படிதான் வச்சிருப்பான். நம்ம நிலைமை அப்படிதானே வச்சிருக்கான். 58 பேர் உயிர் 10 லட்ச ரூபா போதுமா? 10 லட்ச ரூபா கொடுத்தா அந்த குடும்பம் வாழ்ந்துருமா? 3 பிள்ளைங்கம்மா, ஒரு குடும்பம் உண்மையிலே கண்ணில் தண்ணி வந்துச்சு. அந்த வீட்டம்மா உடம்பு சரியில்லை. அந்த அம்மாவுக்கு இந்த ஆளு போய் குடிச்சிட்டு டம்ளர்ல ஊத்தி வச்சுட்டு போயிட்டார் வெளில போயிட்டு. இந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையே, பொண்ணுகிட்ட ஏதோ மருந்து வாங்கி யாரும் சொல்லிருக்கு, மருந்து தான் கலங்கி வச்சிருக்குது போலான்ட்டு எடுத்து குடிச்சுது. அந்த அம்மா இறந்து போச்சு. அந்த 3 பிள்ளைகளுக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல. அந்த அம்மாவுக்கு குடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. உடம்பு சரியில்லை, அதுக்கு ஏதோ வயிற்று வலி பிரச்சனை இருக்கு போல. வயிற்று வலி பிரச்சனைக்கு ஓம வாட்டர் வாங்கி ஆரமான அந்த பொண்ணு போய் வாங்கி அந்த வச்சுட்டு எங்கேயோ போயிருக்குது பக்கத்துல. இதுதான் கலந்து வச்சிருக்கு, தன் பொண்ணு தான் கலந்து வச்சிருக்குன்னு எடுத்து குடிச்சிட்டு 3 பிள்ளைங்க நீங்க அனாதையா நிக்குது. 10 லட்ச ரூபா கொடுத்தா 3 பிள்ளைங்களை கரை சேர்த்துலாம் இல்ல? அதான் காசு கொடுத்தா வாய் 3 இருக்கு போற கூட்டம். உன் ஓட்டு மட்டும் எனக்கு போதும். இத்தனை வருஷம் போட்டோம்ல, என்ன மாறி போச்சு? எதனா மாறி இருக்கா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த தேர்தல்ல ஒட்டு மொத்தமா ஒரு மாற்றத்தை நீங்க உண்டாக்குனீங்கன்னா அவங்களுக்கு புத்தி வரும். நாளைக்கு இந்த கிராமத்துக்கு தேவையான விஷயத்த செய்யாம ஊர் உள்ள வர முடியாது, ஓட்டு வாங்க முடியாதுன்ற நிலைமையை நீங்க உருவாக்குனீங்கன்னா என்ன ஆகும்? ஒன்னா இருப்போமா? ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அதானே? உங்களுக்கு ஒண்ணுன்னா அத்தனை பேரை ஓடி அந்த ஊருக்காரங்க நிக்கணும். நீங்க எல்லாம் ஊர்ல ஒண்ணு ஒண்ணா இருக்கணும்ன்றதான் எங்களுடைய எண்ணம். அப்படிப்பட்ட எண்ணத்துக்கு நீங்க வலு சேர்க்கணும்னா இந்த தேர்தலில் நல்ல ஒரு பாடத்தை போட்டுங்க. மாம்பழம் சின்னத்துல ஒன்னா சேர்ந்து வாக்களியுங்கள் 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 என்று இருதரம் கூப்பி உங்களை கேட்டுக்கொண்டு மாம்பழம் சின்னத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வேட்பாளர் நல்ல வேட்பாளர், போராட்டத்தில் நின்னவர், குண்டடிப்பட்டவர். அப்படின்னா உங்களுக்கு போராடுறதுக்கு யோசிக்கவே மாட்டார். நீங்க இப்ப ஒரு தொகுதி இங்க ஜெயிக்கிறதுனால என்ன ஆக போகுது? ஆட்சி மாறிட போதா?
ஆனா ஒரு தொகுதி தோத்தா தேவையானது தானா வருமா வராதா? இந்த மக்கள் எல்லாம் கோபமா இருக்கிறாங்க, ஆத்திரத்துல இருக்கிறாங்க. தேவையான விஷயத்த செய்யாம இன்னும் 2 வருஷத்துல வர எம்எல்ஏ தேர்தலை சந்திக்க முடியாதுன்ற நிலைமை வருமா வராதா? அதை உருவாக்கணும். அதுக்காக தான் இந்த தேர்தல். ஏன்னா நாங்க இடைத்தேர்தலில் போட்டி போடுறதே இல்லை. 2011 இருந்து இடைத்தேர்தலில் நாங்க போட்டி போடக்கூடாதுன்னு. ஏன்னா பணம் கொஞ்சம் நஞ்ச பணம் இல்ல. ஒரு ஊருக்கு ஒரு அமைச்சர்கிட்ட இருக்கிற பணம் இங்க யார்கிட்ட இருக்குமா? எங்களால பணத்தை எல்லாம் சண்டை போட முடியாதுமா. மனுஷங்களை மதிச்சுதான் சண்டை போட முடியும். நான் பக்கத்து ஊர்ல எம்எல்ஏ வந்தேன், கேட்டு பாருங்க. ஏதாவது ஒரு ஊர்ல எம்எல்ஏவால சண்டை வந்திருக்குமா? கை நீட்டி இருப்போமா? யாருக்கிட்டையாவது 5 நிமிஷம் லஞ்சம் கேட்டிருப்போமா? யோசிச்சு சொல்லுங்க. அந்த மாதிரிதான் இருப்பாரு இந்த வேட்பாளர். ஏன்னா எங்களுக்கு பணம் சம்பாதிச்சு ஒன்றும் ஆக போறது இல்லை. ஒரு அரசாங்க வேலை இலவசமா உங்களால வாங்க முடியுதா? ஒரு ஆயமா வேலை ஊர்ல போய் கேட்டு பாருங்களா, எவ்வளவு கேட்பாங்க? உங்களுக்கு மட்டும் 3 லட்சம், ஊர்ல கேட்டா 5 லட்சம். ஏன்னா நமக்கு கோட்டா இருக்குது, ரிசர்வேஷன் இருக்கு. அம்பேத்கர் கொடுத்த ரிசர்வேஷன் நமக்கு இருக்குது. அதனால நீ நமக்கு தான் கொடுத்தாகணும்ன்றதுனால 2 லட்சம் 3 லட்சம் கொஞ்சம் குறைச்சுப்பாங்க. இதெல்லாம் ஏமாத்து வேலை. நல்ல முடிவு கொண்டு வாங்க. நம்ம எல்லாம் ஒன்னா சேருவோம். மாம்பழம் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்போம் என்று இருகரம் கூப்பி உங்களிடையே வேட்பாளர் வாக்கு சேகரிப்பார்.